அத்தியாயம் 17. துண்டு காகிதம். கூட்டத்துக்கு ராஜீவ்காந்தி வந்ததும் நேராக மேடைக்கு போய்விடுவார். வழியில் மாலை போடுகிற திட்டம் முதலில் கிடையாது. மேடையில்தான் மாலைகள். எனவே மாலை போட அனுமதிக்கப்பட்டவர்களை முதலில் மேடைக்கு அருகே பின்புறம்தான் நிற்க வைத்திருந்தார்கள். ஆனால் ராஜீவ் வருவது மிகவும் தாமதமாகி போனதால் 8 மணிக்கு வருவதாக இருந்தவர் வந்து சேர்ந்தபோது மணி 10. மேடையில் வரிசையாக மாலை போட்டு கொண்டிருக்க முடியாத சூழல். ஒப்புக்கு 3 பேரை மட்டும் மேடையில் மரியாதை செய்ய ஏற்பாடு செய்துவிட்டு மற்றவர்களை அவர் வரும்போதே மாலை போட்டு விடச் சொல்லி ஏஜே தாஸ் என்னும் நிர்வாகி சொல்லியிருந்தார். மைக்கிலேயே இதனை அறிவித்தும் இருந்தார். இந்த திடீர் மாற்று ஏற்பாட்டால் கூட்டம் சற்று கலகலத்து போனது. மாலை போடும் ஆர்வத்தில் மேடைக்கு பின்னால் காத்திருந்த முழு கூட்டமும் முண்டியடித்து கொண்டு முன்புறம் ஓடி வரத் தொடங்கிவிட்டது. இந்த கூட்டத்தில் லக்ஷ்மி ஆல்பர்ட், ரமாதேவி மற்றும் பலர் பட்டியலில் இல்லாதவர்கள் ஆவார்கள். இந்த மாலை விவகாரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கெனவே ராஜேந்திரன் என்னும் சப் இன்ஸ்பெக்டரை நியமித்திருந்தார்கள். ராஜு வரும்போது யார் யார் அவருக்கு மாலை போட வேண்டும் என்று முன்கூட்டியே நிகழ்ச்சி நிர்வாகிகளை கேட்டு பட்டியல் தயாரித்து அவர்களை மட்டும் அனுமதிக்க வேண்டியது அவரது பணி. அதே மாதிரி அனுஷியா என்கிற பெண் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரிடம் அப்படி ராஜீவை நெருங்கி மாலையிட வருகிற அனைவரையும் முன்கூட்டியே பரிசோதித்து வைக்க வேண்டும் என்று உத்தரவு இருந்தது. ஆனால் இரண்டும் நடக்கவில்லை. சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் மாலை போடுகிறவர்களின் பட்டியலை எழுதி வைத்திருந்த லட்சணத்தை பின்னால் நாங்கள் பார்க்க நேர்ந்தபோது அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றோம். ஒரு கசங்கி போன துண்டு காகிதத்தில் ஒரு வரிசை இல்லாமல், சீரியல் நம்பர் இல்லாமல், மாலை போடுகிறவர்கள் யார், என்ன விவரம் என்கிற விவரம் ஏதுமில்லாமல் ஏதோ சொல்லிவிட்டார்களே என்பதனால் கீழே கிடந்த குப்பை காகிதத்தில் 4 பெயர்களை கிறுக்கி வைத்திருந்தார். இம்மாதிரி விஐபிகள் பொதுக்கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு செல்லும் காவலர்களுக்கென்று இதற்கெல்லாம் தனியான விதிமுறைகளே உண்டு. மாலை போடுகிறவர்களின் பெயர்களை எழுதி வை என்று சொன்னால் பெயர், முகவரி, அவர் யார், என்ன வேலை பார்க்கிறார், அவரை சிபாரிசு செய்தது யார் என்று அனைத்து விவரங்களையும் ஒழுங்காக ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதியாக வேண்டும். போலீஸ் டைரி என்றே சொல்வார்கள். ஒவ்வொருவரும் தமக்கு ஒதுக்கப்படும் பணிகளை துல்லியமாக நோட்டு புத்தகத்தில் குறிப்பிட்டாக வேண்டியது அவசியம். சப் இன்ஸ்பெக்டர்கள் ஒழுங்காக கடமையை செய்கிறார்களா என்று உள்ளூர் எஸ்பி கவனிக்க வேண்டும். ஆனால் அத்தனை ஹை அலர்ட் தரப்பட்டு செக்யூரிட்டி 400 பேரை போட்டு நடத்தப்படும் பொதுக்கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சற்றும் பொறுப்பில்லாமல் ஒரு துண்டுச்சீட்டில் மாலை போடுகிறவர்கள் பெயரை மட்டும் கிறுக்கி வைத்திருந்தார். ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியில் 30-40 பேர் மாலையிடுகிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். சுமார் குப்புசாமி, கோவிந்தசாமி என்ற பெயர்களை கிறுக்கி வைப்பதால் என்ன பயன்? பின்னால் பிரச்சனை என்று வரும்போது யாரை தேடி போய் எப்படி விசாரிப்பது? அப்புறம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பக்கம் பக்கமாக ஐபி ரிப்போர்ட் அனுப்பி என்ன பிரயோஜனம்? மாநில போலீஸ் என்றல்ல, பொதுவாகவே அரசு இயந்திரம் செயல்படும் லட்சணம் பெரும்பாலும் இதுதான். இங்கு மட்டுமல்ல, அநேகமாக தேசம் முழுவதுமே. 1984ஆம் வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி அன்று டெல்லியில் இன்டெலிஜென்ஸ் பீரோ அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் ஒரு விஷயம் பேசப்பட்டது. சீக்கியர்களால் இந்திரா காந்திக்கு ஏதாவது அபாயம் நேரலாம் என்று அந்த கூட்டத்தில் எச்சரிக்கை செய்தார்கள். இதை கேட்டதுமே கோபமுற்ற மன்சிங் என்றொரு ஐபிஎஸ் ஆபீசர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போனார். பல சீக்கிய காவல்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக டிபார்ட்மெண்ட்டுக்குள் கிளர்ச்சி செய்ய தொடங்கினார்கள். ஒருவாறு அதையெல்லாம் வெளியே தெரியாதவாறு அடக்கிவிட்டார்கள் என்றாலும் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமானது ஒரு முடிவு. இந்திரா காந்தி பாதுகாப்புக்கு இதுநாள் வரை நியமிக்கப்பட்டிருக்கும் அத்தனை சீக்கியர்களையும் உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் என்பது. அவரது வீடு, அலுவலகம் 2 இடங்களிலும். அதன்படி இந்திரா காந்தி வீட்டில் இருந்த சீக்கிய காவலர்களை இடமாற்றி உத்தரவு அனுப்பப்பட்டு விட்டன. பல்பீர் சிங் என்றொரு சப் இன்ஸ்பெக்டர் அப்போது அப்பணியில் இருந்தார். அவர் தனது பணிமாற்ற உத்தரவை எடுத்துக்கொண்டு நேரே ஆர்கே தவானிடம் சென்றார். எத்தனை நாளாக நான் இந்த பணியில் இருக்கிறேன். மேடமுக்கு ஒரு கெடுதல் செய்ய நினைப்பேனா? இப்படி அசிங்கப்படுத்துகிறார்களே, நீங்களாவது கேட்கக்கூடாதா என்று முறையிட்டார். தவான் யோசித்தார். அடடா, அப்படியா உத்தரவிட்டிருக்கிறார்கள்? நான் பார்த்து கொள்கிறேன் என்று அந்த சப் இன்ஸ்பெக்டரை அனுப்பிவிட்டு புட் த மால் பேக் என்று உத்தரவை திருத்த உத்தரவிட்டு விட்டார். தவானை எடுத்து சொன்னபடியால் இந்திரா காந்தியும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார்.
இத்தனைக்கும் 81 இந்திரா ஆட்சிக்கு வந்த சமயம் தபான் அத்தனை ஒன்றும் அவருக்கு நெருக்கமானவரில்லை. முன்பொரு காலத்தில் 1977க்கு முன்னர் தபானுக்கு இந்திரா குடும்பத்துடன் இருந்த நெருக்கத்துடன் ஒப்பிட்டால் இது ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிடலாம். உடன் இருப்பவரின் விருப்பம் என்ற அளவில் மட்டுமே இந்திரா தபானின் கருத்துக்கு அப்போது உடன்பட்டார். உளவுத்துறை உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியில் ஒரு விஷயம் பேசப்படுகிறது. உடனடியாக நடவடிக்கை கோரப்படுகிறது. உத்தரவும் அனுப்பப்படுகிறது. அதை பிரதமர் அலுவலகம் பிரமுகர் ஒருவர் மாற்றி அமைத்துவிட முடிகிறது. ஐபி இயக்குனர் என்பவர் தினசரி பொழுது விடிந்ததும் பிரதமரை அவரது வீட்டில் சந்தித்து பேச கடமைப்பட்டவர். நேரடியாக அவர் இந்திராவிடம் பிரச்சனையை எடுத்துச் சொல்லி சீக்கியர்களை மாற்றச் சொன்னதன் அவசியம் பற்றி விளக்கியிருக்க முடியாதா? ஏன் செய்யவில்லை? பின்னால் அதற்கு எத்தனை பெரிய விலை கொடுக்க வேண்டியதாகி போனது? இந்த சம்பவத்தை இங்கே நினைவு கூர்ந்ததன் காரணம், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீபெரும்புத்தூரில் செய்த தவறை சுட்டிக்காட்டுவதற்காக. ஐபி இயக்குனர் வரைக்கும் அதே விதமான மனோபாவம்தான் வேரோடி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக. அலட்சியம். ஒவ்வொரு முறையும் அதற்கு நாம் கணிசமான விலை கொடுத்து வந்திருக்கிறோம். இந்திரா படுகொலைக்கு பிறகு நியமிக்கப்பட்ட தக்கார் கமிஷனில் தபான் மீது சந்தேகம் எழுப்பப்பட்டு இந்த விவகாரத்தை ஆராயச் சொல்லி கோரப்பட்டது. உண்மையில் தபான் உள்நோக்கம் ஏதுமின்றிதான் சீக்கிய காவலர்கள் இந்திராவின் பாதுகாப்பு பணியில் தொடரலாம் என்று சொல்லியிருப்பார். பிரச்சனையின் தீவிரத்தை உணராதது, உளவுத்துறையின் எச்சரிக்கையை மதிக்காததும் தான் அவர் செய்த பிழைகள். இதை என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். 1977 சமயத்தில் இந்திரா காந்திக்கு எதிரான வழக்குகளை ஜனதா அரசு ஒன்றன் பின் ஒன்றாக எங்களிடம் அனுப்பி வைத்து கொண்டிருந்த சமயத்தில் தபானை நான் சந்தித்திருக்கிறேன். இந்திராவுக்கு எதிராக அவர் அப்ரூவராக வாய்ப்பிருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அந்த சந்திப்புகள் நிகழ்ந்தன. என்ன ஆனாலும் சரி, இந்திரா காந்தி எனக்கு தாய் போன்றவர். அவருக்கு எதிராக கனவிலும் என்னால் சாட்சி சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார் அவர். இந்திராவும் தன் மூத்த மகன் ராஜீவிடம் காட்டிய அன்பைத்தான் அவரிடமும் காட்டினார். ராஜீவும் தபானும் மிகவும் நெருங்கிய தோழர்கள். ஆனால் ஐபி சொன்னபடி சீக்கிய காவலர்களால் தான் இந்திராவின் உயிர் பறிக்கப்பட்டது என்பதனால் தபானை குற்றவாளிகள் பட்டியலில் சேர்த்துவிட முடியாது. மீண்டும் அலட்சியம் மற்றும் உளவுத்துறையின் எச்சரிக்கையை புறக்கணித்த கபறுகளால் மட்டும்தான். ஸ்ரீபெரும்புத்தூர் சம்பவத்துக்கும் இதே காரணம்தான். அலட்சியம். பல மட்டங்களில் பலவிதமாக பலவேறு நபர்கள் காட்டிய அலட்சியம். பார்க்கலாம். அத்தியாயம் 3. அத்தியாயம் 18. 6வது நபர். ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை புலனாய்வு செய்யும் அதிகாரியாக நான் சென்றபோது குற்றவாளிகள் விடுதலை புலிகள்தாம் என்று ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடித்ததை காட்டிலும் நமது நிர்வாக தளங்களில் புரையோடி போயிருக்கும் அலட்சிய மனோபாவம், பொறுப்பற்ற தன்மை, எதிலும் மேம்போக்கான அணுகுமுறை, உயரதிகாரிகளின் திடுக்கிடச் செய்யும் சில முடிவுகள், அரசியல் சூழ்ச்சிகள், இரகசிய பேரங்கள் போன்றவற்றை நேருக்கு நேர் எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டியதை மிக முக்கியமாக கருதுகிறேன். பணியிலிருந்து ஓய்வு பெற்று வருடங்கள் ஆகிவிட்ட பிறகும் இன்னமும் மனதை உறுத்தி கொண்டே இருக்கும் விஷயம் இது. மாபெரும் ஜனநாயக தேசம் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம். அடிப்படை ஒழுங்குகளில் பெரும்பாலும் கோட்டை விட்டு விடுகிறோம். அன்றைக்கு 21ஆம் தேதி மாலை நடைபெற்ற சம்பவங்களிலிருந்தே மீண்டும் தொடங்குகிறேன். ராஜீவ்காந்தி விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு தாமதமாகிறது. ஏதோ ரேடார் கோளாறு. 6 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்திருக்க வேண்டியவர் 6 மணிக்குத்தான் அங்கே புறப்படுகிறார். இந்த தகவல் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு எப்போது வந்திருக்க வேண்டும்? ராஜீவ் வருகிறார், வந்து விடுவார், வந்து கொண்டே இருக்கிறார் என்று அரசியல்வாதிகள் சொல்வது போலத்தான் காவல்துறையினரும் காத்திருக்கிறார்களே தவிர யாருக்கும் தகவல் தெரியாது. மொபைல் ஃபோன்கள் புழக்கத்தில் வராத காலம்தான். ஆனாலும் தகவல் தொடர்பே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. போலீஸ் வயர்லெஸ் என்ன ஆனது? ஃபோன் செய்து கேட்டிருக்கலாமே. சென்னையிலிருந்து ஆந்திர மாநில காவல்துறையினர் மூலம் தொடர்பு கொண்டிருந்தால் சொல்லியிருப்பார்களே. விமான கோளாறு பற்றியும் புறப்படுவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்தும். நூற்றுக்கணக்கான போலீசாரும் மாநில காவல்துறை அதிகாரிகளும் பலரும் ஸ்ரீபெரும்புத்தூரில்தான் அன்று முழுதும் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஒருவருக்காவது இந்த தாமதத்திற்கு காரணம் தெரியாது என்பதுதான் விஷயம். இதே இடத்தில் இன்னொன்றை குறிப்பிட வேண்டும். சம்பவம் நடந்த இடத்தில் அன்று மாலை சுமார் 7 மணி முதல் இரவு 10:30 மணி வரை சுற்றி கொண்டிருந்த சிவராசன் தன் பாக்கெட்டில் ஒரு சிறிய ஃபோட்டோ ஸ்டுடியோ கவர் வைத்திருந்தார். இது எங்களுக்கு பின்னால் கிடைத்த ஓர் ஆதாரம். கொடுங்கையூர் ஜெயக்குமார் வீட்டில் இருந்தபோது எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோக்கள் சில அந்த கவருக்குள் இருந்தன.
அந்த உள்ளங்கை அளவே இருந்த கவரின் பின்புறம் பொடி எழுத்தில் சில விவரங்கள் எழுதியிருப்பதை நாங்கள் பார்த்தோம். ராஜு புறப்படும் நேரம் 4:30, சென்னை அடையும் நேரம் 6 மணி என்று எழுதியிருந்தது. அப்படி எழுதியிருந்ததை அடித்துவிட்டு சிவராசன் தன் கையெழுத்தில் எழுதியிருந்தது புறப்படும் நேரம் 6 மணி. காவல்துறைக்கு மட்டுமல்ல, சிவராசனுக்கும் அன்றைக்கு மொபைல் வசதி கிடையாது. ஆனால் அவர்கள் இன்டெலிஜென்ஸ் செயல்பட்டிருக்கும் விதத்தை பார்க்கும்போது வெட்கப்படாமல் என்ன செய்வது? காவல்துறைக்கு தெரியாத விஷயம், காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியாத விஷயம் சிவராசனுக்கு தெரிந்திருக்கிறது. சிவராசன் பதுங்கியிருந்த கொடுங்கையூர் ஜெயக்குமார் வீட்டின் சமையலறையில் புதைத்து வைத்திருந்த பொருட்களில் அவரது டைரியும் ஒன்று. அந்த டைரியை வாசித்தபோது இன்னும் பல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் கிடைத்தன. ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து சென்னைக்கு செல்லும் பேருந்துகள், வெளியூரில் இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள், இரவு 11 மணிக்கு பிறகு என்னென்ன, அவற்றின் வழித்தட எண்கள், எந்த வண்டி எத்தனை மணி எத்தனை நிமிடத்துக்கு ஸ்ரீபெரும்புத்தூரை கடக்கும் என்று வரிசையாக சுத்தமாக எழுதி வைத்திருந்தார். வந்த காரியம் முடிந்த பிறகு தப்பிச் செல்வதற்கு வழிகள் வரை தீர்மானமாக யோசித்து தகவல் திரட்டி கையோடு வைத்திருக்கிறார். இந்த முன்னேற்பாடு, முன்னெச்சரிக்கையும் நமது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் அல்லவா இருந்திருக்க வேண்டும்? ஏராளமான சிறு இரும்பு குண்டுகள் அடைக்கப்பட்ட RDXஐ ஒரு பெண் இடுப்பில் கட்டி கொண்டு பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறாள். பெரிதாக எந்த செக்யூரிட்டி சோதனையும் கூட வேண்டாம். கூட்டத்துக்கு வந்திருக்கிறவர்களை சும்மா ஒரு மெட்டல் டிடெக்டரை வைத்து ஒரு தடவு தடவி அனுப்பியிருக்க முடியாதா? அது அலறி இருக்குமே, காட்டி கொடுத்திருக்குமே, ஏன் செய்ய தோன்றவில்லை? சிவராசன் ஒரு துப்பாக்கி வைத்திருந்தாரே, அது மாட்டியிருக்கும் அல்லவா? அவர் ஒரு பத்திரிகையாளர் வேஷத்தில் வந்திருந்தார். தமிழக காவல் அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை அடையாளம் தெரியாதா? அத்தனை முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் முன் வரிசையில் போய் இருக்கப் போகிறவர்களை ஒப்புக்காவது பரிசோதிக்க மாட்டார்களா? குற்றம் சாட்டுவதல்ல என் நோக்கம். அனைத்து மட்டங்களிலும் பரவியிருக்கும் அலட்சியம் எப்படிப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே இதனை குறிப்பிடுகிறேன். கீழ்த்தளத்தில் அலட்சியம் என்றால் மேலிடங்களில் பூசி மழுப்பல் மற்றும் மூடி மறைத்தல், இதையும் பார்த்தேன். ஹரிபாபு எடுத்த அந்த 10 புகைப்படங்கள் தான் இந்த வழக்கின் ஒரே பெரிய சாட்சி என்பதை, அதன் அடிப்படையில்தான் விசாரணையே ஆரம்பமானது என்பதை முதலிலேயே குறிப்பிட்டிருந்தேன். அந்த படங்கள் CBI வசம் வருவதற்கு முன்னால் இந்து பத்திரிகைக்கு சென்றுவிட்ட மர்மத்தையும் சொல்லியிருந்தேன். அது எப்படி போனது? இது குறித்து என்ன விசாரணை நடந்தது? சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை தரப்பட்டது? ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் பரபரப்பில் இந்த மிக முக்கியமான தவறு மறைக்கப்பட்டு விட்டது வருத்தத்துக்குரிய விஷயம். சம்பவம் நடந்த மே 21 இரவு அந்த கேமராவை கண்டெடுத்த காவல்துறை ஊழியர் முறைப்படி அதை தடய அறிவியல் துறையினர் வசம்தான் ஒப்படைத்திருக்கிறார். அந்த பிலிம் ரோல் தடய அறிவியல் துறை வல்லுநர் டாக்டர் சந்திரசேகரிடம்தான் தரப்பட்டிருக்கிறது. டாக்டர் சந்திரசேகருக்கும் இந்து நாளிதழுக்கும் இடையில் உள்ள நெருக்கம் டிபார்ட்மெண்ட்டில் அனைவருக்கும் தெரியும். ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அவர் வந்து சேர்ந்ததே ஹிந்து நிருபரின் காரில்தான். ஃபிலிம் ரோல் கிடைத்ததும் நேரே ஹிந்து அலுவலகம் சென்று பிரிண்ட் போட்டு கொடுத்துவிட்டு அதன் பிறகுதான் CBIயிடம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன். அந்த ஹரிபாபு எடுத்த புகைப்படங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் ராஜீவ்காந்திக்கு மாலையிட வந்தவர்களை அடையாளம் காண முயற்சி செய்து கொண்டிருந்த வேளை, சம்பவத்தில் காயமுற்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் படுத்திருந்த மரகதம் சந்திரசேகரின் மகன் லலித் சந்திரசேகரை சந்திக்க போயிருந்தேன். மரகதம் சந்திரசேகரும் அப்போது மருத்துவமனையில் தான் இருந்தார். அறையில் அவரும் அவரது மனைவியும் ஒரே மகளும் மட்டும் இருந்தார்கள். CBIக்கு சில தகவல்கள் முன்னதாக கிடைத்திருந்தன. லலித் சந்திரசேகருக்கும் லதா கண்ணனுக்குமான தொடர்புகள் குறித்த தகவல்கள் அவை. லதா கண்ணன் அருகே இருந்த பெண்தான் குண்டுபிடிக்க செய்தவள் என்கிற வகையில் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, என்ன மாதிரியான தொடர்பு என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். வெகு நிச்சயமாக மரகதம் சந்திரசேகர் அல்லது அவரது மகள் உதவி இல்லாமல் அன்றைக்கு விடுதலை புலிகள் மட்டுமல்ல, வேறு யாருமே கூட மாலையிட அனுமதி கிடைத்திருக்காது என்பதால் அந்த புகைப்படத்தை காட்டி அடையாளம் தெரியுமா என்று கேட்பதற்காக லலித் சந்திரசேகரிடம் எடுத்துச் சென்றேன். மருத்துவமனை கட்டிலில் படுத்திருந்த அவர் படத்தை வாங்கி பார்த்தார். சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்து விட்டு யாருன்னு தெரியலையே என்று சொல்லி வெகு இயல்பாக சொன்னார். அந்த இடைவேளையில் இயல்பான ஆர்வம் உந்த அருகே நின்றிருந்த அவரது பெண் குழந்தை நெருங்கி வந்து அந்த போட்டோவை பார்த்தது. ஒரு கணத்துக்கும் குறைவான நேரம்தான். அந்த குழந்தையின் முகத்தில் நபரை அடையாளம் கண்டு கொண்டு விட்ட பாவம் தெரிந்து விட்டது எனக்கு.
போ போ என்று அது தன்னை அறியாமல் கத்தத் தொடங்கியதுதான் எனக்கு விஷயம் தெரியும். லலித் சந்திரசேகரின் மகளுக்கு பேச வராது என்பது. அடுத்த கணம் என்ன ஆகப் போகிறது என்பது அனைவருக்கும் சஸ்பென்ஸாக இருந்தபோது திடீரென்று ஆவேசம் வந்தவர் போல லலித் அங்கிருந்த தன் மனைவியை பார்த்து கத்தத் தொடங்கினார். இவளை வெளியே கூட்டிகிட்டு போன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ? அந்த சத்தம் அபூர்வமானது. ஆக்ரோஷம் கலந்த பதற்றம் அதில் இருந்தது. அச்சத்தின் வாசனை கலந்த கோபம். நான் ஒரு போலீஸ் அதிகாரி, நூற்றுக்கணக்கான விசாரணைகளை செய்தவன், பல்வேறு விதமான மனிதர்களை சந்திப்பவன். ஒரு குற்றவாளியை பார்த்த மாத்திரத்தில் உடல் மொழியிலேயே அடையாளம் காணக்கூடியவன். நான் மட்டுமல்ல, எல்லா அனுபவமிக்க அதிகாரிகளுக்கும் இதனை செய்வார்கள். அந்த மருத்துவமனை சூழலில் திடீரென்று அவருக்கு ஏற்பட்ட பதற்றமும் கோபமும் எனக்கு மௌனமாக பல விஷயங்களை உணர்த்தின. இந்த படத்தில் இருக்கும் பெண்ணை இவருக்கு நிச்சயம் தெரியும், பார்த்திருக்கிறார். ஆனாலும் மறைக்க நினைக்கிறார். எதற்கு வம்பு என்று கருதியிருக்கலாம். தெரியாது என்று ஒரு சொல்லில் மறுத்துவிடுவதில் பல சௌகரியங்கள் உள்ளன. வழக்கு விசாரணை என்ற இழுத்தடிப்புகளில் இருந்து எளிதில் தப்பிக்கலாம். எனக்கு லலித் சந்திரசேகரை விசாரிக்க வேண்டும் என்று தோன்றியது. அவரை மட்டுமல்லாமல் மரகதம் சந்திரசேகர், லதா பிரியகுமார் அனைவரையும் துப்புரவாக விசாரித்தால் மாலையிட்ட மங்கையை அடையாளம் காண்பது எளிதாக இருக்கும் என்று உறுதியாக தோன்றியது. என் கருத்தை விளக்கிச் சொல்லி நடந்த சம்பவத்தையும் விவரித்து கார்த்திகேயனிடம் விசாரணைக்கு அனுமதி கேட்டேன். கிடைத்த பதில், அதையெல்லாம் சீனியர் ஆபீசர்கள் பார்த்து கொள்வார்கள். வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரியாக இருந்தாலும் சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் சொல்லிவிட்டபடியால் நான் நினைத்தபடி அவர்கள் யாரையும் என்னால் விசாரிக்க முடியாமலேயே போய்விட்டது. சீனியர் ஆபீசர்கள் விசாரிக்காமல் இல்லை, ஆனால் அவர்கள் யாரும் உருப்படியாக எந்த தகவலையும் கொண்டு வரவில்லை அல்லது அவை பதிவாகவில்லை. இப்போதும் சொல்கிறேன், மரகதம் சந்திரசேகர் ராஜுவுக்கு எதிராக கனவிலும் எதையும் நினைத்து பார்க்க அறியாதவர். ஆனால் தன்னை அறியாமல் ஒரு குற்றத்துக்கு துணை போயிருக்கிறார். அவரிடம் முதலிலேயே பேசியிருந்தால் அவர் வீட்டுக்கு வந்தவர் யார் யார், என்ன பேசினார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற அடிப்படை விவரங்களை சேகரித்திருக்கலாம். லலித் சந்திரசேகரும் அச்சத்தின் காரணத்தால் புகைப்படத்தில் இருந்தவர்களை தனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அவர்களை அறிமுகம் செய்து வைத்த லலித் நண்பர் டேரியல் பீட்டர்ஸுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. சம்பவ இடத்தில் இறந்து போனவர்களுள் அவரும் ஒருவர். மரகதம் சந்திரசேகரை பிடித்து மேடையில் ஏற்றி விட்டுவிட்டு கீழே இறங்கிய அவரும் குண்டுவெடிப்பில் இறந்து போனார். ஆனால் அதற்கு முன்னால் அவர் மே 30 அமெரிக்கா செல்ல விமான டிக்கெட் வாங்கி வைத்திருந்தார். அவருடன் சிவராசனோ சின்னசாந்தனோ பேரம் பேசியிருக்கலாம். காரியத்தை முடித்து கொடுத்துவிட்டு நீ அமெரிக்கா போய்விடு, அங்கே உனக்கு நல்ல வேலை ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கலாம். இதற்கு வாக்குமூல ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இந்த விவரங்களில் பெரும்பாலானவற்றை எங்களுக்கு விவரித்த சின்னசாந்தன் இது பற்றி எதுவும் கூறியிருக்கவில்லை. காரணம் மிக எளிமையானது. விடுதலை புலிகளின் குறிக்கோள் நிறைவேறுவதற்கு உதவியாக இருந்த யாரையும் அவர்கள் காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. அப்படி செய்தால் பிறகு வேறொரு சமயத்தில் யாரிடமிருந்தும் எவ்வித உதவியும் கிடைக்காது போய்விடுமே. இன்னொருவரை காட்டிக் கொடுப்பது இருக்கட்டும். சின்னசாந்தன் ராஜு படுகொலை சம்பவம் நடந்த இடத்தில் குற்றவாளிகளான சிவராசன், சுபா, தனு, ஹரிபாபு, நளினி ஆகிய 5வரும் 6வதாக தானும் இருந்த விஷயத்தை கூட எங்களிடம் சொல்லவில்லை. ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து கொலையாளிகள் வேலையை முடித்த ஆட்டோவில் சென்னை திரும்பிய போது யாரோ ஒரு நபர் முன்னால் ஏறி கொண்டதாக விசாரணையில் நளினி குறிப்பிட்டிருந்தார். அது இந்த சின்னசாந்தன் தான். பிறகு ஹரிபாபு எடுத்த 10 படங்களில் 8வது படத்தில் சின்னசாந்தன் ராஜுவின் கன்னத்தை தொட எத்தனிப்பது போல் காட்சி பதிவாகி இருப்பதை காண நேர்ந்த சமயம் வழக்கு விசாரணை முடிந்து அவர் தண்டனை பெற்றே விட்டிருந்தார். இதனை சொல்ல வந்த காரணம், எதையும் எல்லா சாத்தியங்களையும் யோசிக்காமலும் சந்தேகப்படாமலும் எப்படி இருக்க முடியும்? மரகதம் சந்திரசேகர் குடும்பத்தாரை நான் விசாரிக்க விரும்பியது இத்தகைய காரணங்களால் தான். இவற்றையெல்லாம் களத்தில் இருக்கும் ஒரு புலனாய்வு அதிகாரி விசாரிக்க முடியாது என்றால் நமது அதிகார வர்க்கம் இருந்து சாதிக்கப் போவது தான் என்ன? அத்தியாயம் முற்று.